ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ வயசானாலும் சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது ஒரு வேலை பண்ணி வச்சுருவோம் இல்லையா? அந்த மாரி நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொறுமையா பார்க்கணும்னா மட்டும் பாருங்க. இல்லன்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லங்க. ஃபன்னா தான் முடிஞ்சது. நான் இப்பவே சொல்லிர்றேன். இங்க டைனிங் ரூம்ல உட்காந்து தான் நான் வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் தூங்கிருவேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க 2 ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒண்ணு வந்து கிச்சனுது, ஒண்ணு டைனிங் ரூமுது. அந்த கிச்சனோடத நான் ஆஃப் பண்ணிருவேன். டைனிங் ஸ்விட்ச இங்க ஆஃப் பண்ணாம, இங்க வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? இது வந்து ஹாலோடது. அதாவது லிவிங் ரூமோடது. அதையும் நான் ஆஃப் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் கடைசியா தான் போயிட்டு டைனிங் ரூம் லைட்டு இன்னொரு ஸ்விட்ச் இங்க குடுத்துருப்பாங்க. இத ஆஃப் பண்ணிட்டு குடுகுடுன்னு அந்த பெட்ரூம்குள்ள ஓடிருவேன். அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிருச்சுங்க. சின்ன வயசுலருந்து இருட்டுனா பயம். பெட்ரூம்குள்ள லைட்ட போட்டுட்டு வந்து இத ஆஃப் பண்ணிட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடிருவேன். அதனால நேத்தும் அப்படிதாங்க பண்ணேன். உங்களுக்கு லிவிங் ரூம்ல ஒரு கேமரா வச்சிருக்கோம். அதோட ரெக்கார்டிங்கையும் நான் ஆட் பண்றேன் பாருங்க. எல்லா வேலையும் முடிச்சேன். வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தூங்க போலான்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு அதே ஆர்டர்ல எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனோ ஆஃப் பண்ணிட்டு நான் வர்றேன். நீங்க டைனிங் ஸ்விட்ச் கடைசியா ஆஃப் பண்றப்ப மட்டும் சவுண்ட நல்லா கேளுங்க. குழந்தையும் பூனையும் கத்துற மாரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. இது பத்தாதா, நான் கத்து கத்துன்னு கத்தி ஊரை கூட்டி அவர் மேலே இருந்தார். என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாரு. என்னாச்சுன்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி பூனை கத்துதுங்க அப்படிங்கிறேன். உன் மன பிரம்மையாக இருக்கும், பேசாமல் போய் தூங்கு அப்படிங்கிறாரு. இல்லைங்க நிஜமாவே எனக்கு கேட்டுச்சு அப்படின்னா நம்ப மாட்டேன்றாரு. நல்ல வேளை வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா இருக்கவும் போட்டு பார்த்தா சவுண்டு கேட்குது. சரிம்மா ஏதாவது பொம்மை கிம்மை வச்சிருப்ப கத்தி இருக்குங்கிறாரு. நான் கத்துற மாதிரி பூனை பொம்மை வாங்கியே கொடுக்கலையே அப்படிங்கிறேன். நிஜ பூனையாக கூட இருக்கும். ஏன்னா வீட்டை சுற்றி நிறைய பேர் பூனை வளர்த்துறாங்க. அது அப்பப்போ நைட் டைமில் ஃப்ரீயாக எங்கள் பேக்யார்டுக்கே வந்துட்டு போகும். அந்த மாதிரி ஆயிருக்கும், போய் தூங்குங்கிறாரு. சரி பின்னாடி பேக்யார்ட் கேமரா ஆன் பண்ணி பாருங்கன்னா அதில் எந்த ரெக்கார்டிங்குமே இல்லைங்க. சாயந்தரத்துக்கு மேலே இப்படியே விட்டால் இவ தூங்கவும் மாட்டா, நம்மளையும் தூங்க விட மாட்டா அப்படின்னு. சரி நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டு, நீ என்னென்ன பண்ணுனேன்னுங்கிறாரு. நானும் சொல்கிறேன், இப்படி வந்தேன் நின்று இப்படி லைட் ஆஃப் பண்ணேன், சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு. லைட்டை திரும்ப ஆஃப் பண்ண உடனே சத்தம் கேட்டுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டோம் எங்கேருந்து வருதுன்னு. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் நான் ஓவர் கோட் போட்டுட்டு வந்து தான் வீடியோ எடுக்க சொன்னேன். இங்கே பாருங்க, இந்த டேபிள் மேலே இருக்க இந்த பூனாச்சி தான் கத்திருக்கு. இது சவுண்டு வர்ற மாதிரி ஒரு பசில். ஆனால் 2 வைக்காம இருக்கு. ஆனால் இந்த பூனை மட்டும் லைட் ஆஃப் ஆனால் கத்துதுங்க. அந்த இருட்டில் சென்ஸ் பண்ணி கத்தணும்னா 2மே தானங்க கத்தணும். ஒன்று மட்டும் கத்துதுங்க. அவர் என்னை வச்சு செய்கிறாரு. நேத்திருந்து கான்ஃபிடென்ட்டாக அடிச்சியேம்மா பூனை பொம்மையே வாங்கி கொடுக்கலன்னு, என்ன இதெல்லாம் அப்படின்னு நேத்திருந்து என்னை பார்க்குறப்பெல்லாம் மியாவ் மியாவ்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லவேளை நான் இப்ப போய் நிம்மதியா தூங்கி இதுக்கு நீ சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டு நான் மேல இருந்து அடிச்சு பிடிச்சி கொடியாண்டு